பார்வையிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்வதற்காக சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த நிலையில் கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழந்தமிழ் இலக்கிய சுவடுகள் உட்பட 40,000 அரிய தமிழ் நூல்கள் உள்ள அந்த நூலகத்தை முதலமைச்சர் பார்வையிட்டிருக்கிறார். ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்காக முக்கிய மையமாக இந்த கொலோன் தமிழ்துறை மூடுவதை எதிர்த்திருக்கிறார். கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் பல முதற் பதிப்புகள் என 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டிருக்கார். ஐரோப்பியாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான இந்த கொலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க திமுக ஆட்சிக்கு வந்ததும் 1.25 கோடி ரூபாய் திமுக அரசு வழங்கியதாகவும் அது வீணாகவில்லை என்பதை இங்குள்ள தமிழ் ஆர்வத்தை கண்டபோது அறிந்து மகிழ்ந்தேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். சென்னை, மதுரையை தொடர்ந்து கோவை, திருச்சியிலும் மாபெரும் நூலகங்களை அனைவருக்குமான அறிவு மையங்களாக அமைத்து வரும் நமது முயற்சிகளுக்கு நல்லூக்கமாக இந்த கொலோன் லைப்ரரி பார்த்தது அமைந்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். முதலமைச்சரோடு அங்க இருக்கக்கூடிய மற்ற தமிழ் ஆர்வலர்களையும் அவர் சந்தித்து நேரடியாக பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தற்பொழுது அவருடைய எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். அவரோடு முதலமைச்சரோடு அவருடைய மனைவி மற்றும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்டோரும் உடன் சென்று அங்கு அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் அனைத்தையும் ஆர்வமாக கேட்டறிந்ததையும் அந்த காட்சிகள் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.